வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. நம்ம கெமிஸ்ட்ரி 30 டேஸ் பிளான் ஃபார் நீட் 2025 சீரீஸில் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் ஸ்காண்டியம் 3+ அயான். ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். இந்த டைமில் உங்களால் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதுன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. நம்ம 1 மினிட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். Your time starts now. Yes students, எத்தனை பேருக்கான ஆன்சர் கிடைச்சது பார்க்கலாமா? First is the answer. So எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? So 0 is the answer. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூடைய ஃபார்முலா பாருங்க. நியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n + 2. இந்த என்னங்கிறது என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ். அது டி எலக்ட்ரான்ஸில் இருக்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஓகே டைம் அப். ஸோ அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது நம்ம என்ன தெரியுமா நம்ம பார்க்க போகிறோம்னா, 0 ஸ்காண்டியம் 3+ அயான்ஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வரைஞ்சிருவோம். ஸோ அதனுடைய அட்டாமிக் நம்பர் 21 இல்லையா? ஸோ ஆர்கான் 3d1, அதுக்கப்புறம் இது 4s2. இப்போ இந்த ஸ்காண்டியம் 3+ அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? பை லூசிங் 3 எலக்ட்ரான்ஸ். எந்த 3 எலக்ட்ரான்ஸ்? இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான், இதில் இருக்கிற 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்கிது. இப்போ என்ன அப்போ என்னவா மாறிடுது? 0வா மாறிடுது. ஏன்னா ஸ்காண்டியம் 3+ல நமக்கு என்னக்கான 3D எலக்ட்ரான்ஸே கிடையாது, அதனால 0 ஆயிடுது. ஸோ எல்லாமே 0 ஆயிடுறதுனால நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.